இப்போ கடவுளுக்கு நம்ம மேலே ஒரு நோக்கம் இருக்குது. கடவுளும் நம்மளும் எப்படி இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேன் கூடு மாதிரி அவர் இருக்கிறாரு, நம்ம தேன் ஈக்கள் மாதிரி இருக்கிறோம். இப்படி இருந்தால் தான் அவருடைய சித்தம் நிறைவேறும். அவர் ஒரு தேன், அவருடைய வார்த்தை தெளிதேன். அந்த தேனையும் தேன் கூட்டையும் சுத்துகிற தேன் ஈக்களாக இருப்போம் என்றால் நாம் நிச்சயமாகவே தேவனுடைய சித்தத்தை செய்திருவோம். அந்த தேன் ஈ தேன் கூட்டை சுற்றி வந்துட்டு இருக்கும்போது அதுக்கு மரியாதை ஜாஸ்தி. ஆனால் அந்த தேன் ஈ எங்கேயாவது தனியாக இருந்ததுன்னா அதை ஒரு பொருட்டாவே யாரும் நினைக்க மாட்டோம். நீங்கள் தேவ பிரசனம் என்கிற தேன்கூட்டை சார்ந்து இருப்பீர்கள் என்றால், தேவனுடைய மகிமை என்கிற தேன்கூட்டை சார்ந்து வாழ்வீர்கள் என்றால், நீங்கள் மதிப்பு மிகுந்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். நீங்கள் தேவ பிரசனத்தை இழந்து அல்லது உங்களுடைய சுயநலமாகவே வாழ்ந்தால் நீங்கள் மதிப்பற்ற தேனீக்களாய் இருப்பீர்கள்.